अपठत् अपठताम् अपठन् அடுத்த மூணு வார்த்தை अपठः अपठतम् अपठत அடுத்த மூணு வார்த்தை अपठम् अपठाव अपठाम புரிஞ்சுதா சரி अपठत् படித்தான் படித்தாள் படித்தது அடுத்தது अपठताम् இருவர் படித்தனர் अपठन् பலர் படித்தனர் अपठः நீ படித்தாய் अपठतम् நீங்கள் இருவர் படித்தீர்கள் अपठत நீங்கள் அனைவரும் படித்தீர்கள் अपठम् நான் படித்தேன் अपठाव நாங்கள் இருவரும் படித்தோம் अपठाम நாங்கள் அனைவரும் படித்தோம் புரிஞ்சுதா சுவாமி இதுல இதுல நீங்க என்ன கேட்கலாம் சுவாமி अपठம் இந்த अपठம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் படித்தேன் நான் படித்தேன்னு கூட வேற போட்டுக்கிறீங்களே ஒரு கேள்வி வருமா வராதா கேட்கணும்னு நினைச்சேன் துவம் அப்பட்டகன்னு போட்டு சொல்றேன் அப்ப அந்த துவம்ங்கிற போது நீ இருக்கிறதுனால அது அங்க துவம் சொல்றோம் வெறும் அப்பட்டகன்னு போட்டு இருந்தாலும் நீ படித்தாய் அப்படின்னு சொல்றேனே அதான் கரெக்ட் அதான் சொல்ல வந்தேன் இத சொல்லும் போதே இத மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க புரியுதா இது மாதிரி ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ்னா अपठः எங்க படிச்சாலும் ஆமா துவம் अपठः நீ படித்தாய்னு இதுக்கு அர்த்தம் புரியுறதா சரி சரி ஏன்னா இத முன்னாடி அந்த வார்த்தையை நம்ம சேர்த்துக்கணும் இல்லையாண்ணா முன்னாடி துவம் அந்த இதெல்லாம் சேர்த்துக்கணும் நம்ம சேர்த்து மனசுல வாங்கிக்கோங்க ஏன் அப்படின்னா இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்ப இது ஒரு தாத்துல கொடுத்துடுறான்னு வச்சுக்கோங்களேன் अपठत् अपठताम् अपठन् அதுக்கு अपठः अपठतम् अपठत அதுக்கு अपठम् अपठाव अपठाम இது ஒரு தாத்துவா இருந்ததுன்னா அதுக்கு நீங்க அர்த்தம் எழுத போறது இல்ல அந்த தாத்துவை எழுதுங்கன்னு சொல்லுவோம் அந்த தாத்துவை எழுத போறீங்க புரிஞ்சுதா ஆனா அப்படிங்கறதெல்லாம் நம்ம இது பண்ணிக்கணும் இது ஒரு எக்ஸசைஸ்ல வரும்போது இது ஒரு எக்ஸசைஸா கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் அதாவது கொடுக்கும்போது இங்க டேஷ் கொடுத்துட்டு अपठः அப்படின்னு கொடுத்திருந்தாருன்னா நீங்க தைரியமா இந்த வாய்ப்பாட ஞாபகம் வச்சுக்கலாம் துவம் अपठः வாசிச்சிருக்கமே முன்னாடி துவம்ம போடு புரியுதா சரி டேஷ் கொடுத்துட்டு अपठाव அப்படின்னு கொடுத்து இந்த வார்த்தையை கொடுத்து காமிச்சுக்கோங்களேன் அப்ப என்ன பண்ணுவீங்கம்மா வெரி குட் ஆவாம் अपठाव அப்படின்னு போட்டுருவோம் சரி अपठामன் இருக்குப்பா முன்னாடி ஒரு டேஷ் இருக்குப்பா என்ன போடுவீங்க பயம் சரி अपठஹான்னு இருக்கு முன்னாடி ஒரு டேஷ் இருக்கு என்னது யாரோ ஒருத்தர் துவாம்னு சொன்ன மாதிரி எனக்கு காதுல விழுந்தது துவாம் இல்ல துவம் புரிஞ்சுதா சரி अपठतம் அப்படின்னா முன்னாடி ஒரு டேஷ் இருக்கு என்ன போடுவீங்க யுவாம் யுவாம் अपठतம் அடுத்தது अपठत இருக்கு முன்னாடி டேஷ் இருக்கு என்ன போடுவீங்க அவ்வளவுதான் சரி இங்க இருக்குப்பா இந்த தேர்ட் பர்சன்ல தான் என்னைக்குமே ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கும் மத்தியம புருஷாக உத்தம புருஷாக ப்ராப்ளமே இருக்காது பிரதம புருஷால மட்டும் கொஞ்சம் யோசிச்சுதான் எழுதணும் சரியா இப்ப अपठत அப்படின்னு இருக்குப்பா अपठतன்னு இருந்து அதுக்கு முன்னாடி ஒரு டேஷ் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அந்த டேஷ் சீதா அப்பட்டகன்னு போடலாமா பேரு போடலாமா அதான் சொல்ல வரேன் अपठतன்னு இருக்கு முன்னாடி ஒரு டேஷ் கொடுத்துருக்கு இப்ப அந்த இடத்துல பார்க்கும்போது நம்ம சஹா अपठतன்னு இருக்கலாம் புரியுதா சா अपठत இந்த ஆன்சர் வரலாம் ராமஹா अपठतன்னு வரலாம் சீதா अपठतன்னு வரலாம் புரிஞ்சுதா ஏன்னா அங்க தேர்ட் பர்சன்ல யார் சொல்லாமே சீதா अपठतன்னு சொல்லலாம் புரியுதா இது இந்த மத்தியம புருஷா உத்தம புருஷாவை பொறுத்த வரைக்கும் நீங்க கவலையே பட வேண்டாம் துவம் யுவாம் யூயம் அகம் ஆவாம் வயம் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க
டெஸ்ட்ல கேட்டா கூட டேஷ் கொடுத்திருந்தாருன்னா அதுல ஈஸியா நீங்க எழுதிடலாம். புரிஞ்சுதா? புரிஞ்சது. சரியா? புரிஞ்சது. வெரி